நம்ம இந்த வீடியோவில் கடந்த சனிக்கிழமை தமிழ்நாட்டில் நடந்த 2 முக்கிய நிகழ்வை பற்றி தாங்க பேச போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் அரசு பள்ளியில் தாவேகாவினோட செயலை பற்றியும், ரெண்டாவது ஐயுஎம்எல் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறினதை பற்றியும் பேச போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் காலையில் அவங்களோட கிளாஸ் நடந்துனுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தாவேகாவினர் பார்த்தீங்கன்னா அந்த அரசு பள்ளிக்குள்ளே நுழைஞ்சி அந்த கிளாஸ் போய் இருக்க சொல்ல உள்ளே நுழைஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் இருக்கார். ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இவர் யார் தெரியுதா எல்லா மாணவர்கள்கிட்டையும் கேட்குறாங்க. மாணவர்களும் இந்த மாதிரி எங்களுக்கு ஜோசப் விஜய்னு தெரியுதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் உங்களுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அது குழந்தைங்க எதுவும் சொல்லாமல் இப்படி சிரிச்சுனே பார்த்து நின்றுக்குதுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேகாவின் நிர்வாகி இவர் உங்களுக்கெல்லாம் மாமா, எங்களுக்கெல்லாம் அண்ணன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட என்னெல்லாம் வேணும் அப்படிலாம் கேட்டு முடிக்கிறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிளாஸ் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ வைக்க பார்க்குறாரு. எங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியார், திருவள்ளுவர் அவரோட ஃபோட்டோ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் ஃபோட்டோ வைக்க பார்க்குறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல ஆணியம் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் சைடில் வச்சுட்டு போகிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்துலேயே ஒரு பெரிய பரபரப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உத்திரமேரூரில் இருக்கிற திமுக கவுன்சிலர் திரு ஞானசேகரன் அவர்களும் காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் தந்துக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரோ பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ இது சம்மந்தமாக எதுவுமே பேசாமல் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரெண்டாவதாக பார்க்க பார்த்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறினதை பற்றி தாங்க. ஆமாங்க, இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸை தொடர்ந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறியிருக்கு. கடந்த சனிக்கிழமை சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட பொதுக்குழு நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு முக்கிய தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான தீர்மானம்னா திமுக கூட்டணியிலேருந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வெளியேறத்தான் அந்த கட்சியோட மூத்த தலைவர் திரு காதர் மொஹிதீன் அவர்களே தெரிவிச்சிருக்காரு. இது பார்த்திங்கன்னா கடந்த 1967 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷமாக திமுக கூட்டணியிலேருந்து ஐயுஎம்எல் பயணித்து வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் அந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா தாவேகா 107 இடங்களை ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்கு. தாவேகா அரசு அமையத்துக்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இல்லாததுனால திமுக கூட்டணி கட்சிகளை பார்த்திங்கன்னா அவங்க அழிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா முதல்ல காங்கிரஸ் போச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடதுசாரிகள், விசிகா அப்படின்னு தொடர்ச்சியாக போயிருந்தாங்க. இப்போ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் போயிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஐயுஎம்எல் எம்எல்ஏ திரு ஷாஜகான் அவர்களுக்கு தாவேகா அரசு சிறுபான்மையினர் துறையை ஒதுக்கி இருந்தது. ஆனால் ஐயுஎம்எல்னா சொல்கிறீங்கன்னா நாங்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி நாங்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்கிறதா ஐயுஎம்எல் சொல்லியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.